தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகளை இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் மதியழகன் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற சனாதனத்தை தூக்கி எறிந்து சாதியத்தை எட்டி உதைத்து தலைவர் எழுச்சி தமிழுடைய கொள்கை கோட்பாடுகளில் ஒன்றான சனாதன எதிர்ப்பை தன் செயலாற்றலால் வெளிப்படுத்தி சட்டமன்றத்தில் கர்ஜிக்கும் சாதி மறுப்பு சான்றோர் எழுச்சி தமிழரின் வலதுகை அருமை அண்ணன் எஸ் பாலாஜி அவர்களே, ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்து எழுச்சி தமிழர்களுக்கு எப்போதெல்லாம் நெருக்கடிகள் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் வலதுகரமாக இருந்து தலைவரோடு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற கருஞ்சிறுத்தை அருமை அண்ணன் பார்வேந்தன் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சங்கராபுரம் ஒன்றியம் நகரம் கல்வராயமலை ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரண்டு செய்தியை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அருமை உறவுகளே, சகோதர சகோதரிகளே, ஏதோ புரிதிவமங்கலம் மாத்திரமல்ல, இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் அத்தனை பகுதிகளிலும் பேருக்கு பட்டா கொடுக்கலாம், பேருக்கு பட்டா கொடுக்கலாம், சும்மாதான் கொடுக்கிறது கிடையாது. ஊருக்கு எவ்வளவு 4 புரோக்கர் வச்சுக்குவோம், நம்ம விடுதலை சிறுத்தைகள் போனா கொடுக்க மாட்டோம். ஊருக்கு 2 புரோக்கர் வச்சுக்குவோம், அந்த புரோக்கர் போனா லட்சக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு ஒப்படை கொடுப்பான். நிறைய சங்கராபுரம் நிறைய எடுத்துக்காட்டுகளால் சொல்ல முடியும். ஒப்படை கொடுப்பான். ஒப்படை கொடுத்துட்டு நம்ம மக்களுக்கு என்ன தெரியும், இது பட்டாவா இது ஒப்படைவா என்னன்னு தெரியாது, எல்லாம் வாங்கி வீட்டுல வச்சுக்கும், இடத்த காமிக்க மாட்டான். ஏதோ ஒரு இடத்த அவன் மட்டும் பேர் போட்டு இது 1ஆம் நம்பரு குப்புசாமி 2ஆம் நம்பர் மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டு அந்த பட்டா கொடுத்து போயிடுவான், அந்த ஒப்படை கொடுத்து போயிடுவான். அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட ஒப்படைவு இன்றைய வரைக்கும் எந்த கிராமத்திலும் பட்டாவாக மாற்றம் செய்து தரப்படவில்லை. அப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியாளர்கள் சங்கராபுரம் பகுதியில் காட்டுவண்டி கிராமத்தில் 80